கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அதில் அந்த தேவன் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்துக்கான ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் உலக மக்களுடையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் அவர்களும் தனிப்பட்ட வகையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுதந்திரமாக ஆசீர்வாதமாக வாழ்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த வசனம் எதை தெளிவாக சொல்கிறதுன்னு சொன்னால், எல்லாருமே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தெளிவான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நமக்கு சம்பாதிக்கிறதான சம்பத்து, நம்முடைய பணங்கள், மற்ற சொத்துக்கள் எல்லாமே கர்த்தரின் ஆசீர்வாதமாக இருக்குமே என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும். அதுதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி அது கர்த்தர் மூலமாக நம்ம ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், தேவன் அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த விதமான வீண் செலவுகள் இருக்காது. நம்ம சம்பாதிக்கிற பணங்களெல்லாம் ஏதோ பொத்தல் பையிலே போட்ட பணத்தை போல இருக்கக்கூடாது. அப்படியாக எப்படி வருகிறது எப்படி போகிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட எந்த விதமான கஷ்டத்தையும் துன்பத்தையோ வருத்தத்தையோ அவர் கூட்ட மாட்டார். அப்படிப்பட்டதான நிலைமை இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். உலக மக்களையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதோடு கூட தேவன் நமக்கு கொடுக்குற காரியத்தையும் நோக்கி பார்த்து எது சிறந்தது என்று பார்க்கின்ற வேளையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நம்முடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் தேவையான ஐஸ்வர்யத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் கொடுப்பேர் என்று சொன்னால் அதில் எந்த குறை இருக்காது, எந்த ஆண்டவரே நஷ்டங்கள் வராது, எந்த வகையிலும் ஆண்டவரே எங்களுக்கு அழிவுகள் இருக்காது ஐயா. எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுங்க, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.